பூஜையை ஏற்று வேண்டியதை நிறைவேற்றி வை தாயே. பொண்ணு இல்ல, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். இல்ல போடாத. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காமாட்சி அக்கா, ராத்திரி நேரம் கூட பார்க்காம பயமே இல்லாம போயிட்டு வர. தைரியமான ஆள் தான்க்கா நீ. முருகா, நமக்கு துணையா கூடவே இருக்க மாசாணி அம்மா இருக்கும்போது நான் எதுக்கிட்ட பயப்படணும்? ஆனா உன இத சொல்லிரு. ஆனாலும் உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குதுக்கா. டேய், அதுவும் அந்த அம்மா கொடுத்ததுதான். சரி, அதை விட அக்கறைக்கு போக காத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அனுப்பிவை. எல்லாரும் கோயில் திருவிழா கொண்டாட்டத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகும். அக்கறைக்கு போக 3 பேர் தான் இருக்காங்க. சரிடா முருகா, காசை வாங்கிட்டு அனுப்பிவை. அவங்கள கூட்டிட்டு சும்மா இருக்கிற நேரத்துல அக்கறைக்கு போயிட்டு வரேன். சரிக்கா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இல்ல ஓடாத, நில்லுன்றால. ஏய் அக்கா, 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 காப்பாத்துங்க. என்னாச்சு பாப்பா? எப்படியாவது காப்பாத்துங்க அக்கா. என்னாச்சு? என்னாச்சு? அக்கா, அக்கா, காப்பாத்துங்க அக்கா. எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா என்ன பலி கொடுக்க போறாங்க அக்கா. பலியா? எப்படியாவது காப்பாத்துங்க அக்கா. யாரு? அவங்க வெளியூர். சரி, நான் இருக்கேன், நான் இருக்கேன். இல்ல, இங்க இருக்கியா? அக்கா, சரி, வா வா வா. சீக்கிரம் நில்லு. என்ன பண்றேன்னு பாரு. ஏய், போகாத. இதுல ஏறு, சீக்கிரம் ஏறு. ஏறு பாப்பா. ஏய், அவளை விட்டுடு. போகாதேன்னு சொல்றேன்ல. அக்கா, அக்கா, ஏறு வேகமா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். அக்கா, அக்கா, வராங்க அக்கா. இரு, பயப்படாத, பயப்படாத. ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன். அக்கா, 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 அவளை கூட்டிட்டு வந்து. அக்கா, நீ பயப்படாதம்மா, பயப்படாத. போகாத. ஐயோ, நீ பயப்படாத. நீ பொறுமையா இரு, பயப்படாத. வந்துரு, கொண்டுடுவேன். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பயப்படாத. ஏய், ஏய், நில்லு. வேகமா போங்கக்கா, பயமா இருக்குக்கா. அவங்க வருவாங்க போல இருக்குக்கா. ஏய், நில்லு. நில்லுன்னு சொல்றேன். பயப்படாத, பொறுமையா இரு, நம்ம போயிடலாம். நில்லு. ஏய், ஏய். தம்பி, டேய் தம்பி,
தம்பி, என்னாச்சு தம்பி? தம்பி, டேய் தம்பி, டேய் தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? தம்பி, இந்த அண்ணனை விட்டு போயிட்டேடா, என்னாச்சுடா உனக்கு? ஐயோ தம்பி, கண்ணை திறந்து பாருடா, இந்த அண்ணனை பாருடா. டேய் தம்பி, பாத்தீங்களா என் தம்பி நிலைமைய? ஐயோ, ஒரே தம்பி என்ன பள்ளியை விட்டுட்டு போயிட்டேடா. தம்பி தம்பி, கமண்டல காளி தாயே, இடுகாடு என்றாலும் நடுகாடு என்றாலும் இடையிடையே வந்து இடையூறுகள் பல தந்தாலும் தடையேதும் கிடையாது. உன் மகனுக்கு ஏன் இந்த கதி? என் பூஜை உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா தாயே? உன்னை நம்பி வந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் தாயே? சொல்லு தாயே, கமண்டல காளி தாயே. காலா, காலங்காதே காலா, உனது பூஜையில் எந்த குறையும் இல்லை. ஆத்ம திருப்தியோடு செய்யாத எந்த காரியமும் கெடும். இது புரிய வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். கர்ம வினைகளும் பாவங்களும் ஜென்ம ஜென்மமாக தொடரும் தொடரும். அன்று நிறைவேற்ற முடியாமல் போன காரியத்தை இந்த அமாவாசையில் நிறைவேற்றப் போகிறேன். அதே பெண், அதே ஜாதகம். அமாவாசை என்று நடுநிசையில் அந்த நரபலி நடக்க வேண்டும். நரபலி கொடுத்த ரத்தத்தினால் காளிக்கு யாகம் நடத்தினால்தான் ஜென்மம் ஜென்மமாக தீர்க்க முடியாத உங்கள் பரம்பரை சாபம் தீரும். இந்த முறையும் நாம் இந்த நரபலி யாகத்தை நடத்த முடியாமல் போய்விட்டால் உங்கள் பரம்பரை மண்ணோடு மண்ணாகிவிடும். இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போய்விடும். அதை என் காளியால் கூட தடுக்க முடியாது. ஐயா, இதெல்லாம் தெரியாம ஏதோ கோவத்துல அந்த கௌரிய கொலை பண்ண பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா, அந்த யாகம் நடக்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கிறேன். அதற்கு வரும் அமாவாசைக்குள் அந்த கௌரி இங்கு வர வேண்டும். நான் போடும் வட்டத்திற்குள் வந்து அமர வேண்டும். நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கௌரி இங்கு வர வேண்டும். அதே சமயம் எக்காரணம் கொண்டும் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. உங்கள் மேல் துளி அளவு சந்தேகம் வந்தாலும் அந்த கௌரி உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். இதற்கு மேல் உங்கள் பரம்பரையின் தலையெழுத்து உங்கள் கையில். ஐயா, கண்டிப்பா நாம இதை செஞ்சு முடிப்போம் ஐயா. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி.
பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐயா, இந்த பவுடரையும் சேர்த்து பில் பண்ணுங்க. ஆயிரத்தி 150மா. 1150? என்கிட்ட இவ்ளோ காசு இல்லையே. ஐயோ, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. என்னாச்சுமா? சீக்கிரம் பணத்தை கொடுமா. ஐயா, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. பஸ்ஸுக்கும் இதுல தான் எடுக்கணும். ஏமா 450 ரூபா வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பொருள் எடுத்தியா? ஏன் பாப்பாவுக்கு பிடிக்கும், பசுமாட்டுக்கு பிடிக்கும்னு அள்ளி போட தெரியுதுல்ல? எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கியோ அந்த அளவுக்கு எடுக்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா, ஏதோ யோசனையில வந்துட்டேன். எந்த வேலைக்கு வந்தியோ அதுல கவனமா இரு. எனக்குன்னு எங்க இருந்து தான் வந்து சேர்றீங்களோ எடுத்த எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு கையில இருக்கிற காசுக்கு மட்டும் பொருளை எடுத்துட்டு போ. சீக்கிரம் கிளம்பு. அண்ணே, அண்ணே, அந்த பில்லோட சேர்த்து இந்த பொருளுக்கும் பில் போட்டுருங்க. சரிப்பா, நானே பே பண்றேன். சின்னையா, நீங்க உங்க பொருளுக்கு மட்டும் பணம் கொடுங்க. அப்போ உன் பொருள்? நான் காசு இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கிறேன். வாங்கின பொருள் எதையும் திருப்பி கொடுக்க வேண்டாம், நானே பணம் கொடுக்கறேன். ஓகேவா? இல்ல சின்னையா, வேண்டாம். ஏமா, நான் வியாபாரம் பார்க்க வேணாம், நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்கற வரையும் விட மாட்டேங்கிற. என்னது, அவர் பணம் கொடுக்கணுமா வேணாமான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு வாங்க. அண்ணே, அவங்கள விடுங்க. நீங்க மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சேர்த்து பாருங்க. இந்தாங்க, எடுங்க. நான் பாத்துக்கிறேன். சார் 1870 ஆச்சு சார். 1870யா? ஆமா. ஐயோ, தேங்க்யூ. வெளியே வெயிட் பண்ணுங்க, பார்சல் வந்து. ஓகேண்ணே, நாங்க வெயிட் பண்றேன். நீங்க போங்க. இந்தாமா பார்சல் வந்துடும், போமா. இந்தாங்க சின்னையா, இதுல 400 ரூபாய் இருக்கு. என்னது இது? நீங்க பில்லுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் இது. இதுல 400 தானே இருக்கு, மிச்சம்? அது ஊருக்கு வந்ததும் நான் கொடுத்துறேன் சின்னையா. சரி, இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு பாத யாத்திரையாவா போவ? சின்னையா, இதுல 350 ரூபா இருக்கு. மிச்சத்தை ஊர்ல வந்து தரேன், சரியா? ஒண்ணு பண்ணு, வாங்கின பொருள்லாம் என்கிட்ட கொடுத்துரு, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோ. ஓகேவா? போ. இந்தாங்க சின்னையா. பாரா, உண்மையிலே உனக்கு வைராகியம் ஜாஸ்தி தான். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு உன் பொருளும் வேணாம், பணமும் வேணாம். சின்னையா, நீங்க எதுக்கு பணம் கொடுத்துட்டு? நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் கடனா கூட பணம் வாங்கினதே இல்ல. என்ன முதல்ல கடங்காரி ஆக்கின பாவம் உங்களுக்கு வேண்டாம். ஊருக்கு வந்ததும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். நல்ல பாலிசியா தான் வச்சிருக்க. நான் ஒன்னும் உனக்கு கடனா கொடுக்கல, இனாமா தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த பணத்தை வச்சு நான் ஒன்னும் பண்ண போறது இல்லை. கையில இருந்தா வெட்டியா தான் செலவு பண்ணுவேன்.
இப்ப பண்ணது உருப்படியான செலவு தான். தட்ஸ் இட். நீ வக்கீல் கிட்ட எதிர்வாதம் வைக்கிறியா? அதுக்கும் ஒரு பதில் கைவசம் இருக்கு துர்கா. தாங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ வச்சுக்கோ. அது ரொம்ப நாள் வேலை பார்த்தவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ம்ஹும். நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல, அப்புறம் எப்படி எனக்கு போனஸ் கொடுப்பீங்க சின்னையா? நான் ஒன்னு சொல்லவா? நீ மட்டும் படிச்சிருந்தா என்னை விட பெரிய வக்கீலா இருப்ப. சரி, இப்ப நான் சொல்ல போற பதிலுக்கு மட்டும் சரியான எதிர்கேள்வியை வச்சுட்டேனா நீ என் பணத்தை திருப்பி கொடுக்கலாம். தாங்கிட்ட வேலை செய்யறவங்க அவங்க வேலையை சிறப்பா செஞ்சா இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அதாவது ஊக்கத்தொகை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சன்மானம். என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடை உன் கையால தான் சாப்பிட்டேன். சாப்பாடு சூப்பர்னு முதல்வா எடுத்து வச்சதுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பணத்தை அந்த சூப்பர் சாப்பாட்டுக்கு நான் கொடுக்கிற சன்மானமா வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் நீ பணத்தை திருப்பி கொடுத்துதான் ஆவேனா அதுக்கு பேரு வைராகியம் இல்ல, பிடிவாதம். இதுக்கு எதிர்கேள்வி எதுவும் உண்டா? சின்னையா, நீங்க பயங்கரமான ஆளுதான். துர்கா நம்ம ஆளாச்சேன்னு ஆசைப்பட்டு கொடுத்த காசை வச்சுக்க சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய வாதம் பண்ண வேண்டியிருக்கு. யாருன்னே தெரியாத அந்த குடிகாரம் பொண்ணுக்கு படிக்க காசு கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பழக்கப்பட்ட, எனக்கு சோறாக்கி போடுற என் துர்காவோட கௌரி பாப்பாவுக்கு படிக்கிற பொருளை வாங்குறதுக்கு காசு கொடுத்தா அது தப்பா? கௌரிக்கு இந்த சின்னையாவோட கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துரு. சரியா? என் கூட கார்ல வரியா? வேண்டாம் சின்னையா, நான் பஸ்லயே போய்க்கிறேன். அதுவும் சரிதான். இந்த நேரத்துல வண்டியில போய் இறங்குனா எவனாவது ஏதாவது கிளப்பி விடுவான். சரி, நீ பார்த்து பத்திரமா போ, கிளம்பு. சின்னையா. என்ன துர்கா? ரொம்ப நன்றி சின்னையா. என்ன புதுசா நன்றி எல்லாம்? இல்ல சின்னையா, அன்னைக்கு நீங்க பண்ண உதவிக்கு கூட நான் நன்றி சொல்லல. உன் நன்றி எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, மொத்தமா ஒரு நாள் சொல்லிக்கலாம். சரியா? சரி, பார்த்து போ. அழுதா துக்கம், சொன்னா வெக்கங்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த அம்மன் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். ஆமா, கையில என்ன அது நோட்டு? உங்களுக்கு உங்க வேதனை, எனக்கு ஏன் வேதனை. 1000 கப்பில நழுவுன கப்பிங்கிற மாதிரி எப்படா கல்யாணம்னு தெரியற இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில அசோக் மட்டும் கல்யாண பேச்சை எடுத்தாலே பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, நாமளாவது ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏய், நான் கேட்டது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குக்கா. இந்த கோவில்ல ஒரு ஜோசியக்காரர் இருக்காராம். ஜாதகத்தை பார்த்ததுமே உள்ளது உள்ளபடி புட்டு புட்டு வைப்பாராம். அவர்கிட்ட அசோக்கோட ஜாதகத்தை காட்டி ஏன் அவன் கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு கேட்கதான் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அசோக்கோட ஜாதக நோட்டுன்னு ஒத்த வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு முழுங்கிட்டு இருக்க? காவேரி, இந்த ஜோசியக்காரர் பத்தி வீட்லயே சொல்லியிருந்தனா அர்ஜுனோட ஜாதகத்தையே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல.
அர்ஜுன் ஜாதகத்தை எதுக்கு எடுத்துட்டு வரணும்? ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, வம்சம் எப்ப விருத்தி ஆகும்னு கேட்டிருப்பேன். அண்ட நிழல் இல்ல, ஆனா பேரு ஆலமரங்கிற மாதிரி ஜமீன் பரம்பரைன்னு பெருசா பீத்திக்கிறோம். ஆனா வாரிசு எங்கன்னு கேட்டா வாய பொத்திக்கிறோம். இதுக்கு எப்பதான் ஒரு வழி பிறக்குமோ? எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். வாங்க. என்னக்கா ம், உள்ள சாமிய கும்பிடுற கூட்டத்தை விட இங்க இவ்ளோ கூட்டம் இருக்கு? நானும் உன் கூட தானே வரேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இரு கேப்போம். ஏமா, இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேண்டுதல்மா. வேண்டுதலா? பூட்டை மாட்டி விட்டுட்டு போறதுல என்ன வேண்டுதல்? மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு ஒரு பூட்டை வாங்கி பூட்டிட்டு அம்மனை மனசுல நினைச்சிட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து நம்ம பூட்டை சரியா திறந்துட்டா நம்ம நினைச்சத இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றுவாம்மா. அதுக்கு தான் இந்த கோயில்ல உள்ள அம்மனுக்கு பூட்ட அம்மனே பேர் வந்துச்சு.